பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எதிர்ப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஜி. இப்ப நம்ம தமிழகத்தையே ஒரு உலுக்கிய சம்பவம் சொல்லி பார்த்தோம்னா, அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த ஒரு மாணவிக்கு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம். அதை ஒட்டி மிகப்பெரிய அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் பேசு பொருளா போயிட்டு இருக்கு. இப்ப அதற்கு கோர்ட் ஆக்கின அந்த எஸ்ஐடில அந்த விசாரணை குழு, சிறப்பு புலன் விசாரணை குழுல மாணவி அவர்கள் பல தகவல்கள் சொன்னதா நம்ம செய்திகள் வருது. அந்த செய்திகள் என்னென்ன, மாணவி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க விசாரணைக்குள்ள, யார் அந்த சார் அப்படிங்கிற பத்தி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? முதல்ல அந்த மாணவியும் அந்த மாணவியோடைய பெற்றோர்களையும் நம்ம பாராட்டணும். அவங்க படிச்ச அந்த அறிவை கரெக்டா பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு அராஜகம் அண்ணாமலை எப்படி நினைக்கிறாரோ, இந்த மாதிரி ஒரு அராஜகம் எனக்கு நடந்துட்டு இனி நடக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில அவங்க தைரியமா மீண்டும் இவ்வளவு பெரிய அமளி தும்ளி ஆகி முடிஞ்ச அளவுக்கு திமுக அதை அடக்க நினைச்சு, காட்சி ஊடகங்கள்லாம் அதை அப்படியே புறந்தள்ள சொல்லி, சில மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் கூட இந்த சாருன்னு யாருமே கிடையாது, சும்மா அதை கதை விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதை கடத்திக்கிட்டு போய் கூட அந்த பெண் மிக தைரியமா பேசியிருக்குன்னா அதுக்கு ரெண்டு காரணம். ஒண்ணு, அந்த எஸ்ஐடி பூரா 3 பெண் அதிகாரிகள் அப்படின்னு வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த பெண் இல்ல, என்னுடைய யூனிவர்சிட்டி மிக சிறப்பானது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது எனக்கு நடந்தது ரொம்ப தப்புன்னு சொல்லி அது வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த வகையில அந்த பெண்ணை முதல்ல பாராட்டணும். அந்த அதிகாரிகளுமே சம்பந்தப்பட்ட அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க நிறைய வீடியோஸை பார்த்திருக்காங்க. அவ தொடர்ந்து தப்பு பண்ணிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சிருக்காங்க. ஒரு தள்ளுவண்டி அல்லது வண்டியில் பிரியாணி கடை நடத்தக்கூடிய ஒருவருக்கு இவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா பார்த்திருக்காங்க. ஆனா திமுக ஆட்சியில் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிராக்டர் ஓட்டுநர் எல்லாம் 10,000 கோடி வச்சிருக்கிறதுங்கிறது சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த வகையில அது கரெக்டான முறையான ஒரு விதத்துல போகுது. இதுக்கு எல்லாமே அடிப்படை காரணம் அண்ணாமலை அது அடுத்த நாள், அதாவது 23ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. 25ஆம் தேதி எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த பிரச்சனையை உடனே எடுத்துட்டு போனாரு. அதனுடைய தீவிரத்தை உணர்ந்தாரு. தனக்குத்தானே வரித்து கொண்டு கொடுத்துக்கிட்ட அந்த சவுக்கடியின் மூலமாக அதை ஒரு பெரிய செய்தியா மாத்தினாரு. நான் கூட ஒரு தொலைக்காட்சியில இது ஒரு உலக செய்தியா மாறி இருக்குன்னு உடனே, ஐயோ அப்படி என்ன ட்ரம்ப் பேசிட்டாரான்னு கேவலமா பேசின அற்புதமான அதிகாரிகள்லாம் இந்த நாட்டுல இருக்காங்க. நான் சொன்னது உலகம் பூரா இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இதை கொண்டு போயிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது இந்த சிண்டிகேட்ல கண்டவங்க எல்லாம் வந்ததுனால முன்ன பின்ன ஆயிருந்தாலும் அந்த யூனிவர்சிட்டிக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அதன் மூலமாகவும் அது எல்லா பக்கமும் ரீச் ஆயிருக்கு. அதுக்கு பிறகு அதிமுக வழக்கம் போல நீட்ல சொதப்பின மாதிரி மும்மொழி கொள்கை முட்டாள்தனமா ஒரு கருத்தை திரும்ப திரும்ப வச்சுட்டு இருக்கிற மாதிரி பண்ணாம, அங்க கோவை செடியன் போனதுனாலேயே அது யார் அந்த சாருங்கிற அந்த டேக் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம். அதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போகும்போது அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஒரு மாட்டுக்கு நம்ம சாப்பாடு வைக்கிறோம். அது மீந்ததை தான் வைக்கிறோம். நேற்று வைத்து இன்னைக்கு கெட்டு போனதை தான் வைக்கிறோம்னாலும் அதை கொண்டு போய் முறையா கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி அவர் ரொம்ப அழகா கொண்டு போனாரு. சீமான் ஐயாவும் அதை நீட்டா கொண்டு வந்தாரு. விஜய் அதை ஆளுநர் வரைக்கும் கொண்டு போய் அந்த பெண்ணுக்கு இன்னைக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் வந்திருக்குன்னா, ஏன்னா நம்ம சாராயம் குடிக்கிறவங்களுக்கு எல்லாம் 27 லட்சம் ரூபாய் கொடுக்குற நாடு இது. ஆனா இந்த பெண்ணுக்கு அது கொடுத்தது தன்னை தற்காத்துக் கொள்ள, அதாவது அது இந்த யூனிவர்சிட்டில இருந்து வேற யூனிவர்சிட்டியில போய் வேற காலேஜ்ல போய் படிக்கணும்னா அதற்கு அந்த பாதுகாப்பு தேவை. ஏன்னா அந்த பெண்ணோட புகைப்படம் மட்டும்தான் வெளில வரல, மற்ற எல்லா தகவலும் மொபைல் நம்பரோட கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த பெண் மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கணும், படிக்கணும், மிகப்பெரிய அளவுல நல்லா வரணும். அது ஒரு பக்கம். இந்த யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு நேத்துக்கு அந்த பெண் மிக தெளிவாக இல்ல, எனக்கு தெரியும், இந்த ஏரோப்ளைன் மோடெல்லாம் ரொம்ப முட்டாள்தனம், எனக்கு இந்த பிளைட் மோடு கதையே எனக்கு புரியல. நீங்க பிளைட் மோட்ல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கால் வராது. நீங்க கால் பண்ணும்போது திருப்பி பிளைட் மோட் ஆன்ல வச்சுட்டு கால் பண்ணிட்டு திருப்பி பிளைட் மோட்ல கொண்டு வந்துடலாம், அவ்வளவுதானே. இன்னும் செவரு கட்டிக்கிட்டு உள்ள அந்த ஆள் உட்கார்ந்தாருங்கிற மாதிரி பிளைட் மோட் அப்படின்னு இவங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல.
இந்த பெண்ணுக்கு நடந்த இந்த விஷயம் இனி மற்றவர்களுக்கு, குறைந்தபட்சம் படித்த மாணவிகளுக்கு செய்யறதுங்கிறது வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரும். பட் பாலியல் தொல்லை குழந்தைகளுக்கு இல்ல செய்வது ஆனா அண்ணாமலை நீங்க அவர் சொன்ன மாதிரி இந்த யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கு நேற்று பார்த்திருப்போம் அண்ணாமலை அவர்கள் தனது எக்ஸ் தளத்துல போட்டிருக்காரு. இந்த கேள்வியை தான் நானும் முதல்ல கேட்டேன். அப்போ வந்து கமிஷனர் அவர்கள் வந்து பொதுவெளியில அதாவது பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா வேற மாதிரி சொன்னாரு. பட் இப்ப வர செய்திகள் என்னன்னா சார் என்பது இருக்கிறது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு புலனாய்வு விசாரணையில வந்து மாணவி அவர்கள் வாக்குமூலம் கொடுத்ததா சொல்லிட்டு மீண்டும் அண்ணாமலை அவரை வந்து ஊர்ஜிதப்படுத்தியிருக்காரு. ஆமாமா. அண்ணாமலை நான் அதிமுகவை அண்ணாமலை பாராட்டியதும், நான் வந்து இந்த யார் இந்த சாருன்னு அந்த டேக் கொடுத்ததுக்குமான வித்தியாசம் என்னன்னா, நீங்க குளிச்சிருக்கலாம். விபூதி எடுத்துக்கிட்ட உடனே நீங்க குளிச்சிட்டீங்கன்னு எனக்கு புரியுங்கிற மாதிரி, அண்ணாமலை ஐயா முதல்லயே அந்த கேஸ்ல என்னென்ன கேள்விகள்லாம் எல்லாரும் கேட்டாங்களோ, அத அன்னைக்கே அவர் கேட்டு முடிச்சுட்டாரு. அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே இல்ல. அந்த முதல் இன்டர்வியூ கொடுத்த போதே எல்லாத்தையும் கேட்டாரு. ஆனா அதை கொண்டு சேர்க்கிற வேலையில அவர் வந்து 6 முறை தன்னை வருத்திக் கொண்டு பண்ணதும், மற்றவங்க வந்து இந்த டேக் மூலமாக கொண்டு போனதும், விஜய் வந்து ஆளுநரை சந்தித்து கொண்டு போனதும், அது மிகப்பெரிய அளவுல வந்ததுங்கிறத நம்ம எடுத்துப்போம். அதாவது நான் ஒண்ணு செய்யறேன் அப்படிங்கிறது வந்து அண்ணாமலை ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டா அப்படித்தான் பண்ணுவாரு. ஜனவரி 26ஆம் தேதி போன வருஷம் ஜாஃபர் சாதிக் யாருன்னு யாருக்குமே தெரியாது. இவர்தான் அதை ரைஸ் பண்றாரு. யாருங்க அவரு? என்னங்க அது? எதுக்குங்க அந்த பதவியை கொடுத்தீங்க? எதுக்குங்க அந்த பாராட்ட தெரிவிச்சீங்க? அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு மாசம் 1.5 மாசத்துலதான் அந்த கேஸ் அந்த பில்டப் அவனை தூக்கி கொண்டு போய் போடுறதுங்கிறதெல்லாம் நடந்தது. சோ அந்த மாதிரி தான் நான் சொல்றேன். எல்லாருமே திமுகவுக்கு எதிராக திமுகல ஈஸியா ஒளிந்து விடக்கூடிய அந்த 2வது 3வது நிலைமையில இருக்கக்கூடியவங்களை ஓட ஓட விரட்டி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இதுல கனிமொழியம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு, அதாவது கதை விட்டாலும் நான் 2016ல தானே சொன்னேன், 21லயா சொன்னேன் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு முட்டாள்தனம். அது அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கிற விஷயம்தான். பண்ணாலும் இதுல வந்து வேற விதமா பதில் சொல்லியிருக்கலாம். எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கு, எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னது வந்து தவறு. எல்லாமே தப்பா நடந்தது. விசாரணை சரியா தானே போய்கிட்டு இருக்கு. இது வந்து பிஜேபி வந்து திசை திருப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை கேள்வி கேட்கறாங்க. விசாரணை எந்த கட்சியா இருந்தா என்ன அவரு, ஆனா நாங்க விசாரணை ஒழுங்கா பண்றோம் அப்படிங்கிறாங்களே கனிமொழி. ஏங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட 19 வயசு பெண்ணை வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அங்க வந்து இந்த 4 பேர் வந்து அந்த பொண்ணை நாசப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி கொண்டு வராங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்கள மிரட்டிட்டு திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்கங்கிறது நடந்ததுங்கிறது தானே நம்ம பார்த்தோம். இன்னும் போன வருஷம் நடக்கலையே. இப்போ ஒரு வாரம் முன்னாடி நடந்த விஷயம் தானே. அண்ணாமலை பட்டியலிடுறாரு எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயம் நடந்தது, எதையெல்லாம் நீங்க எப்படி மறைச்சீங்க, அதை நான் வந்து எப்படி கொண்டு வந்தேன் அப்படிங்கிற அந்த அடிப்படை ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். இவங்க எப்படி திசை திருப்புவாங்க திமுகலன்னா, குஜராத்ல தானங்க போதை அதிகமா பிடிக்கிறாங்க, அப்பனா அங்கதானங்க போதை இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இதை விட முட்டாள்தனமான கேள்வி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. குஜராத்தில் பிடிக்கிறார்கள், அங்கே வருகின்ற ஒவ்வொரு போதை விஷயத்தையும் பிடிக்கிறார்கள்னு பாராட்டணும். அதுக்கு பதிலா அங்க பிடிக்கிறாங்க அப்படின்னா அங்கதான் நிறைய வருது அப்படின்னா இவங்க கணக்குப்படி என்னன்னா 100 வருது, 10 தான் அவங்க பிடிக்கிறாங்கிற மாதிரி திசை திருப்புவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல நீ எதுவுமே பிடிக்கலையே, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கியே அப்படின்னு நாம கேட்கும்போது அதற்கு பதில் இருக்காது. சோ இவங்க ட்விஸ்ட் பண்றதுல ரொம்ப மிகப்பெரிய அற்புதமான இந்த இதுவும் அப்படிதான் சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி பாலியல் வழக்கா இருக்கட்டும், சட்ட ஒழுங்கா இருக்கட்டும், சராசரியா தான் இருக்கு. போன ஆட்சியை விட, அதாவது ஏடிஎம்கே ஆட்சியை விட இந்த தடவை குறைந்து இருக்கு. அதுவும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பர்சனல் மோட்டிவ் தான் அதிகமா இருக்கணும். இந்த ரவுடிசம் ஈவிசம் அப்படிலாம் இல்ல. சட்டம் ஒழுங்கும் சரி, பாலியல் ரீதியான வழக்குகளும் இங்க குறைந்திருக்குன்னு தான் சொல்றாங்க. என்னுடைய இந்த ஒரு வாரம் நான் கொடுத்த சில பேட்டிகள்ல நான் வந்து ஒரு விஷயம் தெளிவா சொல்லியிருக்கேன் கார்த்தி. அதாவது பெண்ணை போதைப் பொருளா பார்க்கிறது ஒண்ணு, அந்த பெண்ணுக்கு நடக்கின்ற குற்றங்களை வந்து மறுதலித்து அதை காப்பாத்துறதுங்கிறது 2. சும்மா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் போதைப் பொருளை கொடுத்து அவங்கள வந்து ஒரு வெறித்தனமா கொண்டு வர்றதுங்கிறது 3. 4வது அது ஒரு அரசியல் பின்புலத்துக்கு போய் உட்கார்ந்துருச்சுன்னா உடனே எது வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறது 4. இந்த 4ம் சேர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஆண்கள் 99.5% வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்கின்றவர்கள் அல்லது வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கின்றவர்கள் அல்லது அந்த வாய்ப்பு வந்ததுன்னா அதை பயன்படுத்திக்காம இருக்கக்கூடியது 0.5% மக்கள். இவ்வளவுதான் ஒரு பக்கம் உண்மை. ஆணுங்கிற அந்த ஆணாதிக்கத்தினுடைய உண்மை.
2வது பெண்ணை போதைப் பொருளா பாக்குறது. 3வது இந்த கஞ்சா இந்த மாதிரி விஷயம். 4வது வந்து குற்றம் நடந்தாலும் அந்த பெண்ணுக்கு எதிராக அதை கொண்டு போய் அவங்கள அசிங்கப்படுத்தி அது இதுலயும் நடந்திருக்கு. எஃப்ஐஆர்ல அசிங்கப்படுத்துறது இதுலயும் நடந்திருக்கு. சோ இந்த 4யும் அவங்க செய்யறாங்க திமுகல. அதிமுகல இந்த 4ம் நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதிமுகல போலீஸுக்குன்னு ஒரு பவர் இருக்கும். அவங்க அவங்களால பேச முடியும். அவங்க கோடை நாடு மாதிரியான விஷயத்துல வேணா அடுத்த நாள் 3 பேர் செத்து போவான். யார் சாவடிச்சா, என்ன சாவடிச்சான்னு இன்னி வரைக்கும் தெரியாது. மர்மத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்ன ஸ்டாலின் 3 வருஷமா பொழுது ஓட்டுறாருங்கிறது வேணா அதிமுகல நடந்திருக்கலாம் ஒழிய, இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள அவங்க வரவே மாட்டாங்க. பொள்ளாச்சியில கூட யாரெல்லாம் சம்பந்தப்பட்டாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அங்கேயும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்தது. அத அழகா அரசியலுக்கு பயன்படுத்திக்கிட்டது திமுக. இப்ப இன்னைக்கு பாருங்க, ஒரு போராட்டத்துக்கு வந்து கருப்பு உடை துப்பட்டா அணிந்து வரக்கூடாதுங்கிறாங்க. இவங்க தான் நீட்ல காப்பி அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய கம்மலோ அல்லது மூக்குத்தியோ அல்லது ஹேர் கிளிப்ஸோ எதுவுமே போட்டுக்கூடாதுன்னு சொல்லும்போது, நீங்க பெண்களை அவமானப்படுத்துகிறான்னு கேட்டவங்க. துப்பட்டாங்கிறது வந்து நான் கருப்பு கலர்ல போட்டு வந்தேன்னா, அதை எடுத்துட்டு அந்த துப்பட்டாவ நான் எடுத்துட்டு அந்த துப்பட்டாவ நான் எடுத்துட்டு உடனே உங்களுக்கு கொடி காட்டிருவேனா? அப்படி கொடி காட்டின உடனே நீங்க கவரிமான் ஜாதிங்கிறதுனால அப்படியே கூனி குறுகி ஐயையோ மக்கள் என் மேல் கொடி காட்டி விட்டார்களே அப்படின்னு சொல்லி தூக்குல தொங்கிருவீங்களா என்ன? அதை தடுக்கின்றார்கள் அப்படிங்கிற அடிப்படையில உங்களுடைய அராஜகம் இருக்கு. சோ திமுகவுடைய அராஜகம்ங்கிறது பிரச்சனை என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட 2 மதத்தில் இருக்கக்கூடிய 6% கிறிஸ்துவர்களையும் 15% இஸ்லாத்தவர்களையும் கரெக்டா சோறு போட்டு வளர்த்து எல்லா விதமான தவறுகளையும் செய்ய வைத்து இவங்ககிட்டயே இருக்கக்கூடிய இந்துக்கள்ல வந்து 35% பேர் இருக்காங்க. அவர்களையும் பயன்படுத்தி ஒரு அராஜக ஆட்சி தான் நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப அவங்க கூட்டணி கட்சியே சொல்றாங்க, அறிவிக்கப்படாத அவசர நிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆமா. கம்யூனிஸ்டே சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் வந்து ஒரு பிரச்சனைய வந்து குறிப்பா பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா கம்யூனிஸ்ட் பேசிடுவாங்க. நீங்க லஞ்சம் கிஞ்சம் வாங்கினீங்கன்னா, ஊழல் கீழல் செஞ்சீங்கன்னா, அத வேணா கண்டுக்காம விட்டுருவாங்க. ஏன்னா, இந்தியா நாசமா போகட்டும்ங்கிற ஒரு எண்ணம் மேல 2 நாடுகள்ல இருந்து அவங்களுக்கு பணம் வர்றதுனால அவங்களுக்கு இருக்கும். ஆனா, மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தெள்ளத் தெளிவாக அதனுடைய அக்கறையை காட்டுவாங்க. ரொம்ப லேட்டா பத்திக்கிச்சு அவ்வளவுதான். திருமாவளவன் பேசியதற்கு பிறகு கம்யூனிஸ்ட் கிட்ட இருந்து வார்த்தை வருகிறது, தகவல்கள் வருகிறது. மத்தபடி நல்லாட்சி தான் நடக்குது. பிஜேபி தான் ரொம்ப கொடியதுன்னு பேசக்கூடியவங்க தான். ஒரு இஷ்யூவ பேசும்போது அதில் ஆட்சியல் சார்ந்துதான் பேசணும். அண்ணாமலை தொடர்ந்து பேசுவாரு. ஐயா, தேர்தல்ல ஜெயிச்சிட்டீங்க, அரசியல் பண்றீங்க, ஜெயிக்கிறீங்க, சந்தோஷம். அதுக்கப்புறம் ஆட்சியல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஆட்சியல் எதிர்க்கட்சி இந்த வாட்டி ரொம்ப அழகா பண்ணிட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு திருமாவளவன் வேங்கை வயலுக்கான கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறதும், கம்யூனிஸ்ட் வந்து இந்த விஷயம் பேசியிருக்கிறதும், அதுக்கு உடனே கேவலமா அசிங்கப்படுத்துற மாதிரி நம்ம முன்னாள் பாட்சா இன்னாள் மாணிக்கம் சேகர் பாபு ஐயா வந்து உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேளுங்க. என்னங்க அது போய் தேவையில்லாம வெளியில எல்லாம் போய் பேசிட்டு இருக்கிறீங்க. என்ன கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்லிட்டோம். நாங்க இப்ப 30,000 கோடி 2 பேர்கிட்ட கொண்டு போறோம். அதுல இருந்து ஒரு 35 கோடி எடுத்து உங்களுக்கு கொடுக்க முடியாதா? இப்படி பேசக்கூடிய இந்த தொனியில் பேசக்கூடிய அளவுக்கு திமுக இன்னும் இருக்குங்கிறது இந்த சூழ்நிலைக்கு பிறகு மாட்டி இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு மிக முக்கியமான 2 பேர். அவங்க 2 பேருமே ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. அது மாட்டும்னு தெரிஞ்ச உடனே இந்த வேலையெல்லாம் நடக்கும். எதுல மாட்டிருக்க சொல்றீங்க? அண்ணா பல்கலைக்கழக விவாதத்துல மாட்டிருக்கு 2 பேரா? மாட்டி இருக்கிறது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு மேல இருக்கக்கூடிய ஒரு 2 பேரு. அவர்கள் தான் இந்த மாதிரி கீழ இருக்கக்கூடியவங்கள நெறைய பேரை வளர்த்து விட்டு சில விஷயங்கள செய்றாங்க. அது சரியா மாட்டி வெளில வந்ததுன்னா, திமுகவுக்கு ஆல்மோஸ்ட் 9 அடி ஆழத்துல குழி நோண்டிறலாம். அதுக்கான ஆனா, வாய்ப்புகள் இருக்கா? அவங்களெல்லாம் ஏன்னா தமிழக பிடிக்கிறதுங்கிறது அரசாங்கம் சாதாரணமான விஷயம் இல்ல. அதுக்கு வந்து சூரசம்ஹாரம் செய்யறதுக்கு நம்மகிட்ட முருகன் இல்ல. ஆனா, முருகன் யாத்திரையை எடுக்கக்கூடிய அண்ணாமலை இருக்காருங்கிறத தவிர, அவங்களெல்லாம் பிடிக்கிற அளவுக்கு சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. இவங்கெல்லாம் டபக்குன்னு எதையாவது சாப்பிட்டு செத்து கூட போயிருவாங்க. இந்த விவகாரம் எப்படி போகும்? ஏன்னா ஒரு ஒரு பக்கம் வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அவங்க விசாரிக்கிறாங்க. ஒரு பக்கம் தமிழக காவல்துறை விசாரிக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து தேசிய மகளிர் ஆணையம் விசாரிக்கிறாங்க. ஸோ இந்த விசாரணை எப்படி போகும்? அது இல்லாம ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு பின்னணி வந்து பல அதிர்ச்சியான தகவல்களும் வருதே செய்தியில. இல்லைங்க, இப்போ மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போறாரு. அங்க வந்து ஒரு சின்ன இது ஆகுது. உடனே அந்த மகாவிஷ்ணுவ பத்தி அடுத்த நாள் பயோடாட்டா வருது. சும்மா படபடன்னு அவருக்கு எங்க சொத்து இருக்கு, என்ன இருக்கு, ஏது இருக்குன்னு அத்தனை தகவல்களும் வெளில வருது.
இந்த நம்ம கல்வி அமைச்சர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் வந்து அவரு போயிட்டு என் இடத்துல நீ வந்து ஏன் ஆளையே அடிக்கிறியா, நான் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு அடுத்த நாளே அதே நாளே பேசுறாரு. ஆனா இந்த இடத்துல இவரை பற்றி இவரை கைது செய்வதற்கு 2 நாள் ஆகுது, எஃப்ஐஆர் போடுறதுக்கு 2 நாள் ஆகுது. அதற்கு பிறகு அவர் வந்து கட்சியிலே இல்லைன்னு ஒரு கதையை சொல்றாங்க. முரசொலி எடுத்து காட்டுறோம். ஐயா பாருங்க ஐயா, விளம்பரமே இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். இல்ல அதெல்லாம் வேற ஞானசேகரன்னு சொல்ற அளவுக்கு துணியுறாங்க. இது எல்லாமே பிரச்சனை வெளியில வந்துருச்சு. இனி இந்த கேஸ க்ளோஸ் பண்றது நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அது எஸ்ஐடியா இருந்தாலும் சரி, காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, பெண்கள் இது ஆணையமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவங்க வந்து கரெக்டான ஒரு தகவலை தான் கொண்டு வருவாங்க. அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இதற்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த பெண்களுக்கு தைரியம் வரும். ஒரு 10,000 பேர்ல ஒரு பொண்ணு தான் இன்னைக்கு வந்து இந்த தகவல் கொடுத்திருக்கு. மீதி 9,999 பேர் இதை பத்தி கவலைப்படல. சரி நடந்துருச்சு தொலையுது அப்படின்னு தமிழகத்துல அவ்வளவு சொல்லிட்டு நடக்கிறீங்களா? ஏன்னா பெண்கள் பாதுகாப்பு தான் தமிழகத்துல முக்கியம். பெண்கள் முன்னேற்றம் தான் வந்து திராவிட மாடல் ஆட்சி. ஒரு பெண்ணு கல்லூரிக்குள்ள போறதுதான் எங்களோட சாதனைன்னு முதல்வர் அவர்கள் இப்ப கூட சொல்றாரு. அப்படிப்பட்ட மாநிலத்துல பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. ஏங்க அந்த வீட்டுல ஸ்டாலின் ஐயாவுக்கு அப்புறம் சீனியர் வந்து கனிமொழி அம்மாவா இல்ல உதயநிதியா? கனிமொழி கனிமொழி அவர்கள் தான். அம்மா. கனிமொழி அம்மா தூக்கி கொண்டு போய் தூத்துக்குடியில விட்டுட்டு அங்க மட்டும் பாத்துக்க, இங்க உதயநிதி தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வரா வரப்போறாருன்னு பேசுறாங்க. பெண்ணை மதிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுமா? கருணாநிதி ஐயா இருந்தா இது நடந்திருக்குமா? ஆனா நடந்திருக்குமான்னா அவர் ரேஞ்சு வேற. நான் சொல்றது இந்த பதவி கொடுக்கறதுங்கிறது நடந்திருக்காதுங்கிற. இல்ல சோ கட்சியில இவங்க முக்கியத்துவம் இது பாருங்க, கட்சியில நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அவங்க வேற விஷயங்கள்லாம் பேசுனாங்கன்னா, காவிரி ஹாஸ்பிட்டல்ல 10 நாள்ல என்ன நடந்ததுலாம் பேசுனாங்கன்னா உங்களுக்கு சிக்கலாயிடும். அந்த முக்கியத்துவ கதை வேற. அது கூட உங்க குடும்பத்துல சேர்ந்தவங்கிறதுனாலதான் நீங்க கொடுக்குறீங்க. நான் என்ன சொல்றேன், பெண்களை போற்றி பாதுகாக்கின்ற, பெண்களை காக்கின்ற அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்திருந்ததுன்னா, இத்தனை நேரத்துக்கு ஸ்டாலின் ஐயாவோ அல்லது உதயநிதி ஐயாவோ வெளியில வந்து, அல்லது மா சுப்பிரமணியாவோ வெளில வந்து, இந்த பெண்ணுக்கு நடந்திருக்கிறது ஒரு அநீதி, இந்த அரசு அதை வந்து கண்டிப்பா பேசணும்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்களே. வெறும் இது கொரோனா காலத்துல போட்டுக்கிட்ட அந்த மாஸ்க் வந்து போடுறதுக்கு அவர் வந்து 10 நிமிஷம் பேசி எல்லா தொலைக்காட்சியிலும் விளம்பரம் வந்தது. இவங்களே மாமா மச்சான் சம்பந்தி அமைச்சர் சக அமைச்சர் நடத்துற சாராயத்துக்கு வந்து போதை என்பது மிகவும் ஆபத்தானது, அதனால் எதுவுமே செய்ய முடியாது, அது அழிக்கும் அப்படின்லாம் பேச தெரிஞ்சது. இந்த பெண்ணுக்கு அறிவிக்கை கொடுக்க வேண்டியதானே? அருண் பேசிக்கிட்டு இருக்காரு, நீங்க என்ன பண்றீங்க? ஒரு அநீதி நடந்தா இப்படிதான் சும்மா இருப்பீங்களா? மணிப்பூர் எங்க இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. மேப்பை கொடுக்குறேன், மணிப்பூர் எங்க இருக்குன்னு காட்டுங்க, தெரியாது. அங்க ஒரு வீடியோ வந்த உடனே இங்க கிராமத்துல எல்லாம் போராட்டம் நடத்துறீங்க. உங்களுடைய அரசியலுங்கிறது பிஜேபி எதிர்வு அரசியல் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஆணுக்கு பெண்ணுக்கு எங்க டிஃபரன்ஸ் இருக்கு? நீங்க எந்த பெண்ணை மதிச்சிருக்கீங்க? சுப்புலட்சுமி ஜெகதீசன் எவ்வளவு சீனியரான ஒரு பொலிட்டிஷியன். கரெக்டானவங்க தப்பானவங்கிறதுல எனக்கு விமர்சனம் இருக்கு. அவங்களுடைய மற்ற தீவிரவாத பேச்சுக்கள் கருத்துக்கள் எல்லாம் எனக்கு மாற்று கருத்து இருக்கு. பட் சீனியர் பொலிட்டிஷியன் தானே. அவங்க ஏன் வந்து விலகிட்டு போறங்க, தேங்க்யூ, இதுக்கு மேல என்னால மன்றாட முடியாது அப்படின்ட்டு ஏன் ஒதுங்கினாங்க? சோ திமுக பெண்களை காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எனக்கு முட்டாள்தனம். ஒன்னேன்னு சொல்லட்டுமா, ஒரு கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழுல ஏறத்தாழ 80% பேர் 2 பொண்டாட்டி ஒரு வைப்பாட்டி அப்படின்னு வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் உண்மைன்னா அந்த கட்சி எப்படி பெண்களை மதிக்குதுன்னு எடுத்துக்கணும்.